வணக்கம். புளிய உணவுல சேர்த்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. புளிய சேர்த்துக்காம தென்னியாந்திர குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுல உணவு வகைகளே கிடையாது. புளி குழம்பு, ரசம், சாம்பார், துவையல் அப்படின்னு இதை சேர்த்திராத உணவு பதார்த்தங்களும் ரொம்ப கம்மி. இதனோட புளிப்பு சுவை உணவுல ருசியை சேர்த்துடும். ஆனா புளி அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மை கிடையாது. காரணம் காய்கறிகள் புளியுடன் வேகும் போது காய்கறிகளோட சத்துக்கள் முழுவதும் நமக்கு கிடைக்குது. காய்கறிகளோட சத்துக்களை நீர்த்து விடாம அப்படியே இருக்க செய்யறதுனால புளி பங்கு பெருவங்கு வகிக்குது. புளிய நம்ம சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்றதுனால உண்டாகிற நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. மலச்சிக்கலை குணப்படுத்தும். புளியில இருக்கிற சதை பகுதியில அதிகமா நார்சத்து இருக்கு. இது மலச்சிக்கலை குணப்படுத்தும். அதிகப்படியான அமில சுரப்பினை கட்டுப்படுத்தும். புளியங்கொட்டையின மேலில் இருக்கிற பிரவுன் நிற தோல் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும். புளி ஜீரண சக்தியை மேம்படுத்தும். புற்றுநோயை தடுக்கும். புளியில இருக்கிற டாட்டாரிக் அமிலம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது ப்ரீ ரேடிக்கலை அழிக்குது. குடல்ல ஏற்படுற புற்றுநோய் வராமலும் காக்குது. இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். புளியில அதிகமா பொட்டாசியம் இருக்கு. இது ரத்தத்துல இருக்கிற அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்றுது. இதனால ரத்த அழுத்தம் சமநிலையில இருக்கும். கொழுப்பை குறைக்கும். ரத்தத்துல படிகிற கொழுப்பை கரைக்க உதவி செய்யுது. இதனால இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம காக்க முடியும். கண் பார்வை அதிகரிக்கும். புளியில விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வை திறனை மேம்படுத்தும். வயதான காரணமா வர்ற மங்கலான பார்வை வராம இருக்கிறதுக்கும் தடுத்து தெளிவான பார்வையும் தரும். காயங்களை ஆற்றும். காயங்கள்ல புளி கரைசல் படுற மாதிரி வேகமா ஆறிடும். இதுல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சரும பாதிப்பின் மீது செயல்புரியும். இதனால புண் காயம் வேகமா ஆறிடும். இது மட்டும் இல்லாம இளமையான சருமம் பெறத்துக்கு புளிய உணவுல சேர்த்துக்கிட்டு வர்றதும் ரொம்ப அவசியம். நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.